ஓகேங்க. நம்ம பைக் இதோ நிற்கிது. ஸோ கிட்டத்தட்ட 310 கிலோமீட்டர் இந்த பைக்கில் தான் ரைட் பண்ணி வந்தோம். தெரியாதவங்க பார்த்துக்குங்க. எஸ்டேட்டுன்னு சொல்லலாம். அங்கிட்டு தேயிலை எஸ்டேட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரப்பர் எஸ்டேட் தான் கூட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இடங்க பாசறை. ரொம்ப நாள் ஆச்சு பாசறை பக்கம் போயிட்டு. ஸோ பாசறைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டன்னு சொல்கிற இடம். இந்த இடத்துல ஒரு ஆறு ஒன்றும் இருக்குது. இது ஆறு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த ரோட்டில் அப்படியே டிரெக்டாக போகணும்னு சொன்னால் நமக்கு விபில தாண்டி அதுக்கு பிறகு பெடிகுலர் ரோடு தான் அங்கிட்டு வரும். மதுரைக்கு சரியாக 22 கிலோமீட்டர். இது பார்த்தீங்கன்னா விபில ஜங்ஷன் சொல்லுவாங்க. இது பாருங்கள் எப்படி டேஞ்சரான இடம்னு சொல்லி. இந்த இடத்துல தான் பஸ்ஸு பிறண்டு கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே இறந்தாங்க இந்த பள்ளத்தாக்கில் தான். பாருங்கள் இவ்வளோ பெரிய இந்த இடத்துல வந்தாலே அப்பா. பசறை தமிழ் மகா வித்தியாலயம் இதுதான் எங்கள் ஸ்கூல் கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது A லெவல் ஸ்கூல். எந்த டிராஃபிக் கிட்டையும் தப்பிச்சுக்கலாம். பசறை டிராஃபிக் கிட்ட மட்டும் தப்பிக்கவே முடியாது. ஏதாச்சும் பொய்க்கு சரி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு எழுதுவாங்க, தடகொலை கொடுத்துருவாங்க. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் கைஸ். நான் உங்கள் லுமேசன். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம மொனராகலையில் நம்ம வீட்டில் தாங்க இருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைக்கில் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ரைட் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் பெஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மொனராகலை, அதாவது படால்குமரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ படால்குமரிலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பசறைக்கு தான் ரைட் போகிறோம். ஸோ யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட அந்த போன கத்திரக்கம்ம சீரீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பொடியன் ஒருத்தர், நம்ம தம்பி ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ அந்த பொடியனும் நானும் தான் போகிறோம். ஸோ ஓகே ஸ்குவாட், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம ஒரு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பசறைக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் போக மோட்டோ லாகின்னு சொல்கிறேன். ஓகே ஸ்குவாட், வாங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகேங்க. நம்ம பைக் இதோ நிற்கிது. ஸோ கிட்டத்தட்ட 310 கிலோமீட்டர் இந்த பைக்கில் தான் ரைட் பண்ணி வந்தோம். தெரியாதவங்க பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். போக உங்களுக்கு மோட்டோ லாகிங்க நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்குவாட். வாங்க கிளம்பலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்டு வர்றாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோட்டோ லாகிங் செட்டப்லாம் நான் பண்ணல, பின்னாடி ஒரு ஆள் இருக்கனால கேமராவை கொடுத்துட்டேன். ஓகேங்க, நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது பசறைக்கு. பசறை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அழகான பிரதேசம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாகவே தேயிலை தான். அங்கே பெருந்தோட பயிற்சிக்கே தேயிலை தான். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரப்பர், இந்த ஏரியாவும் ஃபுல்லாமே ரப்பர் எஸ்டேட்டுன்னு சொல்லலாம். அங்கிட்டு தேயிலை எஸ்டேட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரப்பர் எஸ்டேட் தான் கூட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இடங்க பசறை. உங்களுக்கு போய் பார்த்தாலே விளங்கும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரே ஜில்லுன்னு தான் இருக்கும், தேயிலை கூலாக இருக்கும். பசறையிலேருந்து மதுரைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் தான் இருக்குது. 30 கிலோமீட்டர் சரியாக இருக்குது பசறையிலேருந்து மதுரைக்கு. நம்ம இன்னைக்கு பசறைக்கு தான் போகிறோம். பசறைக்கு போய்ட்டு மதுரைக்கு போகிற ஒரு வேலையும் இருக்குது. சில வேலை மதுரைக்கு போனால் நான் விளாகில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எதுக்கு பசறைக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கும் இல்லை, ஒரு ஃபோனில் ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது. அந்த வேலையை செஞ்சுக்கணும். மற்றது வீட்டில் ஒரு 2-3 வேலை சொன்னாங்க. எப்படியுமே வீட்டுக்கு வந்தால் தெரியும் ஏதாவது ஒரு வேலை வைப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த வேலையை இன்றைக்கி சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் போய் செஞ்சுட்டு அப்படியே வரதாங்க இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு பசறை பக்கம் போயிட்டு. ஸோ பசறைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் கைஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் கம வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கம வேலை. இங்கேருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் பசறைக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அடித்தே வந்துடலாம். ஃபுல்லாமே பள்ளமான ஒரு இடம் தான். வரும்போது நம்ம நியூட்ரல் அடித்து வந்துடலாம். போகும்போது பார்த்தீங்கன்னா சரியான ஏற்றமாக இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்கலாம் இப்போ இதுக்கு பேர் தான் இருப்பாங்க. இதுதான் கம வேலை, பார்த்துங்க. ஃபுல் பேஸ் ஹெல்மெட் ஒன்று வாங்கணுங்க. தேடுறேன் சரியாக ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்மெட் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. எப்படியாச்சும் தேடி பிடிச்சி ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கணும். பெரிய பட்ஜெட் இருக்கலாம் போக முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 15,000-18,000 மாதிரி தான் ஒரு ஹெல்மெட் ஒன்று தேடுறேன். வெகா ஒன்று இருக்குது தான், வெகா வாங்கலாம். பட் பார்ப்போம் என்ன கதைன்னு பார்த்துட்டு ஒரு நல்ல ஹெல்மெட் ஒன்று வாங்கிடணும். இது பார்த்தீங்கன்னா நாலாங்கடை கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் தான் பண்ணிக்க. ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யாராவது பெரிய ரைட் போகிறவங்களா இருந்தால் நிப்பாட்டி சாமி கும்பிட்டு போவாங்க. இந்த பக்கம்லாம் வந்து எவ்வளோ நாள், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் சரி இருக்கும் பைக்கில் வந்து. இப்போ கிட்டத்தில் இருக்க வந்த டைம்லையும் நான் பஸ்ஸில் தான் போனேன். இன்னொரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மலை பார்த்தீங்கன்னா தெரியுதா, மலையை காட்ட தம்பி. ஸோ அந்த மலை பார்த்தீங்கன்னா உப்பு மலைன்னு சொல்லுவாங்க. பசறையில் இருக்க உப்பு மலை. இதுதான்
இந்த மலை தான் பசறைக்கே மிகவும் அழகு சேர்க்குற ஒரு மலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ பார்த்தீங்களா. இதெல்லாம் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போயிருக்கோம் A level படிக்கிற டைமில். இதுக்கு கீழே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதான் பசறை தமிழ் நேஷனல் ஸ்கூல். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் தான் நான் A level படித்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த ஸ்கூலில் படித்தேன். இந்த மலைக்கு கீழே தான் அந்த ஸ்கூல் இருக்குது. நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஸ்கூல் எப்படின்னு பாருங்கள். அந்த மலையில் அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி போகலாம். ஸ்கூல் படிக்கிற டைமில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் சேர்ந்து இது ட்ரெக்கிங் பண்ணி போகணும் மலைக்கு மேலே. அது ஒரு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு காலங்க. ஒரு 2 வருஷம் எப்படி போணுச்சுன்னே தெரியலை. A level டைம் தான். அந்த டைமில் படிக்கக்கூடிய வயசு. அந்த டைம்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. படிக்கணும், என்ஜாய் பண்ணணும்னா என்ஜாய் பண்ணிக்கணும், எல்லாமே அந்த டைம்லேயே பண்ணிக்கணும். அது போயிடுச்சுன்னா மறுபடியும் அதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு மாதிரி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு மலைன்னு மட்டும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக விளங்கும்னு நினைக்கிறேன். தெரியுதா மலை? அவ்வளோ அழகாக தெரியும். அதே நேரில் பார்க்கும்போது அப்படி சூப்பராக இருக்கும். அப்படியே சிலு சிலுன்னு காற்று, வெயிலும் அடிக்கும், ஆனால் சிலு சிலுன்னு தான் காற்று வரும். ஏன்னா தம்பி தனியாக வெயிலும் இருக்குது, ஆனால் கூதலாக காற்று இருக்குதுன்னு இந்த பக்கம் வந்தாலே நல்லா இருக்கு. நான் ரெயின் கோட் தான் போட்டு வந்திருக்கேன், ஏன்னா அடிக்கிற வெயிலில் கையெல்லாம் கருத்து போகுது. இந்த மலை தான் அழகே. மேலே போய் பார்த்தா ஒரு மரம் இருக்காது அந்த உச்சியில். தம்பி போயிருக்கியா அதுக்கு முன்னுக்கு? போனதில்லை. நாங்கள் போயிருக்கோம். மலை உச்சியில் போயிட்டு இருந்தால் ஒரு மரம் கூட இருக்காது, வெட்ட வெளியாக இருக்கும். மேலே ஒரு கிரவுண்ட் ஒன்றும் இருக்குது, அங்கே போய்ட்டு பாலெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துட்டு வந்திருக்கோம். ஒரு நாளைக்கு அங்கேயும் ட்ரெக்கிங் பண்ணி போவோம். இது பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டன்னு சொல்கிற இடம். இந்த இடத்துல ஒரு ஆறு ஒன்றும் இருக்குது. இது ஆறு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் தண்ணி அப்படி வரும், அதில் இங்கெல்லாம் வந்து குளிக்கையெல்லாம் வரும். தம்பி ஞாபகம் இருக்கும் உனக்கு? சிட்டி பஸ்ஸை பார்க்கும்போது என்ன இப்போ ஞாபகம் வருது, காலையிலே 6:30 மணிக்கு எழும்பி போயிடுவோம் ஸ்கூலுக்கு. A level படிக்கிற டைமில். ஸ்கூல் விட்டதுக்கு பிறகு 1:30 மணிக்கு இதே பஸ்ஸில் தான் வருவோம் ரிட்டர்ன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சீசன் தானே, சீசன் தான் வச்சுருப்போம் அந்த டைமில். சீசன் சொன்னால் ஒரு மாதம் ஃபுல்லாக அதை வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா காசே கொடுக்க தேவையில்ல. சிட்டி பஸ்ஸில் மட்டும் காசு கொடுக்காம அதை மட்டும் காட்டிட்டு வந்துடலாம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்தியாவில் பார்க்குற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி இதை சொல்கிறேன். அப்படி இந்த மரமெல்லாம் வெட்டாங்க, இவ்வளோ பெரிய மரமாக இருந்துச்சு இதெல்லாம். ஏன்டா இதெல்லாம் வெட்டி இன்னைக்கு கடை ஒன்று இருந்துச்சு தானே, ஞாபகம் இருக்கா தம்பி? ஏன்டா அதெல்லாம் வெட்டினாங்க? இல்லை, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பள்ளமாக தாங்க இருக்கும். நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்குது. இந்த ஏரியாவில் இல்லை, நான் அங்கே பிபில ஜான்சன் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஏரியா தாண்டினதுக்கு பிறகு கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான். காப்பட்டு ஃபுல்லாக காப்பட்டு தான், பட் இருந்தாலுமே சரியான மாதிரி பள்ளத்தாக்குகள்லாம் நிறைஞ்ச ஒரு ஏரியா அது. அது எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரோட் ஒன்று எங்கேயுமே கிடைக்காது. பெண்ட் நிறைய பெண்ட் இருக்குது. அப்போ பைக்லாம் போகும்போது நல்லா ஜாலியாக இருக்க முடியும், அழகாக போகலாம். நம்ம திருகோணமலை பக்கம்லாம் நேராக தான் ரோடு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வளைவே இருக்காதுரா, பெண்ட்டே இல்லை எங்கேயுமே. இப்படி ஒரு பெண்ட்டு கூட காணவே இயலாது. இந்த வாக்கில் ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் இந்த மாதிரி பெண்ட் ஒன்று வரும். காப்பட்டெலாம் பாருங்கள் எப்படி காப்படணும், ஸ்மூத்தாக இருக்கும். இது தண்ணுகன்னு சொல்கிற இடம். இந்த இடமெல்லாம் அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குது. அதெல்லாம் இந்த கௌசிக்கோட சரியான டென்ஷன் எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க அந்த மலை உங்களுக்கு நல்லா விளங்கும். எங்கே காணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு காணும். இதோ பாருங்க கைஸ், அந்த மலை தெரியுதா? மேலே பாருங்க, ஒரு மரம் கூட இல்லை நடு உச்சியில். அங்கே போய் பார்த்தா இந்த ஏரியா அப்படியே ஃபுல்லாக தெரியும். பதில ரோட்டு, இங்கிட்டு பிபில ரோட், இது முன்றால ரோட், அப்படியே எல்லா ரோட்டும் அப்படியே தெரியும். அப்படியே சின்ன சின்னதாக விளங்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு நாளைக்கு மேலே போயிட்டு ட்ரோன் ஷாட் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதையும் போயிட்டு எடுக்கணும் கண்டிப்பாக. இப்படி ரோட்டு மட்டும் பாருங்கள் கேஸ், எவ்வளோ பென்ட்டுன்னு மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். மழை டைமில் பார்த்தீங்கன்னா டேஞ்சரான ஒரு ரோடுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்லிப் எந்த டைமில் எங்கே ஸ்லிப் போகணும்னு சொல்லலை. அது கல் தான் நிறைய இடத்துல உருண்டு வரும். இன்னொன்று மரங்கள் நிறைய இருக்குது, மரங்கள் பெறணும். ரப்பர் மரம் இருக்குது, டிம்பர் மரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மரமெல்லாம் இருக்குது. அப்படின்னு சொல்லி மரங்கள் நிறைய சரிஞ்சு விடும். பதிலைக்கு போனோம்னா 22 கிலோமீட்டர், மட்டக்களப்புக்கு 144, விபிலைக்கு 44, 34 கிலோமீட்டர் அது இருக்குது. நம்ம இங்கேருந்து கூட பெட்டிக்குள்ளே போகலாம். இந்த ரோட்டில் அப்படியே டிரெக்டாக போகணும்னு சொன்னால் நமக்கு விபில தாண்டி அதுக்கு பிறகு பெட்டிக்குள்ள ரோடு தான் அங்கிட்டு வரும். பதிலைக்கு சரியாக 22 கிலோமீட்டர். இது பார்த்தீங்கன்னா விபில ஜங்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் முன்றால ஜங்ஷன், விபில ஜங்ஷன் எல்லாமே. இதெல்லாம் எங்கள் ஸ்கூல் ஏரியா தான். இந்த இடமெல்லாம் முன்னே வந்து ஸ்லிப்பெல்லாம் போயிட்டு ஸ்கூல் படிக்கிற டைமில் பஸ்ஸு போகாது. இந்த இடத்துல தான் பஸ்ஸெல்லாம் திருப்பிட்டு வருவாங்க. முன்னாடி பெரிய ஸ்லிப் ஒன்று போயிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. 2021 ஒரு பஸ் ஒன்று பிறண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே இறந்தாங்க.
அந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கனைக்கில் தான் இருக்குது. கொழும்பு பதில் பஸ் கரண்டு, கொழும்பு பிபில பஸ் கரண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க டேஞ்சரான இடம். இன்னும் பார்த்தீங்கன்னா கல்கள்லாம் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. பைக்குக்கெலாம் பஞ்சம் இல்லை, இங்கே நிறைய பைக்குங்க இருக்குது, பெரிய பெரிய பைக். பாருங்கள் எப்படி டேஞ்சரான இடம்னு சொல்லி. இந்த இடத்துல தான் பஸ்ஸு பிறண்டு கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே இறந்தாங்க இந்த பள்ளத்தாக்கில் தான். பாருங்கள் இவ்வளோ பெரிய பள்ளம்னு சொல்லி, டேஞ்சரான ஒரு வாங்குங்க. அந்த டைமெல்லாம் நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு A level. இது தாங்க எங்கள் ஸ்கூல், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அடாடா ஸ்கூல்கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி இருக்குடா. இது பனியே இருக்க பில்டிங்கில் தான் நான் படித்த A level ஃபேக்கல்ட்டி இங்கே தான் இருக்குது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய மெயின் ஹால் எல்லாமே இங்கே தான் இருக்குது, ப்ரைமரி எல்லா ஸ்கூல். இந்த இடத்துல வந்தாலே அப்பா, பசர தமிழ் மகா வித்தியாலயம், இதுதான் எங்கள் ஸ்கூல் கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது A level ஸ்கூல். O level படித்ததெல்லாம் ஊரில் இருக்க ஸ்கூல் தான். நான் அந்த ஸ்கூலையும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படின்னு. இந்த இடத்துல தான் அசம்பிளிக்கு நிற்போம். காலையில் 7:30 மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் அசம்பிளிக்கு நிற்போம். ஆடா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனால ஸ்கூல் லீவ். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காண்டா மேலே இருக்கானா, 2 பேர் இருக்காங்க. 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, கோவில் பண்ணி பார்ப்போம். அடாடா இந்த கோயில் பூசைக்கெல்லாம் வரும் அடிக்கடி. பழைய நினைவுகள்லாம் வருது. பழைய நினைவுகள்லாம் ஒரு 30-40 வருஷம் நினைவுகள்லாம் இல்லை, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. நல்லா இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கிற டைம் போய் 1:30 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க தானே, விட்டதோட பசறைக்கு நடந்து வருவோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நினைக்கிறேன் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பசறைக்கு. ஆமாம், அங்கேருந்து இந்த இடத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது பசறைக்கு. டவுனுக்கு வந்துடுவோம் நடந்து. பஸ்ஸை இங்கனைக்கில் விட்டுட்டு டவுனுக்கு நடந்து வந்து 2:30 மணிக்கு சிடி பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸில் தான் வருவோம். கொஞ்சம் நேரம் அப்படியே பயலுங்களோட பொடிங்களோட அப்படியே காய்ச்சிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே வருவோம். அது ஒரு மெமரிஸ். இந்த ஏரியாவெல்லாம் அப்படியே நடந்து போயிருக்கோம். அது ஒரு காலம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பசறைக்கு வந்துட்டோம். பாருங்கள் ஃபுல்லாமே தேயிலை தான். இந்த ஏரியாவுக்கு அப்புறம் ஃபுல்லாமே தேயிலையாக தான் இருக்கும். பசறை போர்டை பார்த்துங்க எல்லோரும், பசறை போர்டுங்க இங்கே. ஓகே மக்களே, பாருங்கள் பசறைக்கு வந்துட்டோம். பசறை பெட்ரோல் செட்டுக்கிட்ட இருக்கும். இன்றைக்கினா சரியான க்ரௌடாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இங்கே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் சந்தை. பசறையை பார்த்துங்க. இப்படியே போனால் கிக்கிரி வெத்த, மடுல் சீமை எல்லாம் இந்த ரோடு தான் கைஸ். இந்த பார்த்தீங்க வலது பக்கம் போகிற ரோட்டில். ரோட்டை க்ராஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டு இடம் விடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம போகணும். ஓகே, எந்த ட்ராஃபிக் கிட்டையும் தப்பிச்சுக்கலாம், பசறை ட்ராஃபிக் கிட்ட மட்டும் தப்பிக்கவே முடியாது. ஏதாச்சும் பொய்க்கு சரி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு எழுதுவாங்க, தடகொலை கொடுத்துருவாங்க. பசறைக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. தெரியுதா மேலாம் ஒரு சிக்னல் லைட் போடல, ஒன்றும் போடல, ஒரே திருப்பு. பாருங்கள், ஒரு சின்ன டவுன் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளுமே இருக்குது. பசறை பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். பஸ்ஸை திருப்புறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு இடம் தான், ஏன்னா சின்ன டவுனுங்க. நம்ம பொறுமையாக போய்க்கலாம். நம்ம வந்த கடை பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது. நம்ம மேலே போயிட்டு திருப்பிட்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி. டெய்லி இப்படி தான் ட்ராஃபிக்காக இருக்கும். இன்றைக்கி மட்டும் ஒன்றும் புதுனும் இல்லை. பஸ்ஸை போட்டு திருப்பி விளாதுங்க. பாருங்கள் எவ்வளோ ட்ராஃபிக்னு. என்னடா வாகனம் கூடனா, உடம்புல கூட இவ்வளோ நேரம் ட்ராஃபிக்கில் நிற்க மாட்டோமே. அவ்வளோ ஓன் அடிப்போம். பெரிய லொரி ஒன்று வருது, அதுதான் போல. இதுதான் பசறை கைஸ். பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. பசறை டவுன் பார்த்தீங்களா, இப்படி தாங்க ட்ராஃபிக்காக இருக்கும். பசறைக்கு வந்தீங்கன்னா நிறைய எஸ்டேட்டுக்கெல்லாம் போகலாம், அதாவது தேயிலை எஸ்டேட்டுக்கெல்லாம் போகலாம். அதுவுமே செம்ம சூப்பராக இருக்கும்.
மடுல் சிமைக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணேன். பார்ப்போம், நாளைக்கு டைம் இருந்தால் நாளைக்கு மடுல் சிமைக்கு போய்ட்டு வருவோம் தம்பி. லோக்காந்த பார்க்க போவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா லோக்காந்த போகிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. அடிச்சிடும். ஓகே கேஸ், நம்ம பசறைக்கு வந்துட்டோம். நான் வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பசரில் தான் இருக்கோம். உங்களுக்கு போர்டை பார்த்தா தெரியும், கோணகுல குரூப்னு இருக்குது. பசர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி முன்னாடி வந்துட்டு பதில ரோடு இது. ஸோ நம்ம வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறது தான் பிளான். வீட்டுக்கு போய்ட்டு முன்றால நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு நாளைக்கு 4:30க்கு ஏதோ ரைட் போகிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. பார்ப்போம் எங்கே போகிறேன் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு போக போக அப்டேட் பண்ணுறேன். ஓகே கேஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கலாம். ஓகே ஸ்காட், பாய்ன்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறேன். சரி.